அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது. நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை, பெயர்ச்சி, சேர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் 12 ராசிக்காரர்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானினுடைய சேர்க்கை அப்படின்றது சாஷ்டக யோகத்தை உருவாக்குகிறது. இது மிகப்பெரிய அளவில் அசுபமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பார்க்கும் பொழுது சனி மற்றும் புதனினுடைய இணைவும் செவ்வாயினுடைய இணைவும் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு விதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறாக கிரகங்களினுடைய இணைவால் உருவாகக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறத சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில் செப்டம்பர் 20க்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான சேர்க்கை மற்றும் இணைவு, அதை அடுத்து நிகழவிருக்கக்கூடிய கடைசி மற்றும் 2வது சூரிய கிரகணம், இவற்றின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. அதனால் ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தினாலும் கூட தற்போது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சுபமாக இருக்குமா அல்லது அசுபமாக இருக்குமா? ஏற்கனவே சனி பகவானினுடைய 7.5 பிடியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய இணைவு, கூட்டணி, பார்வை, சேர்க்கை, சஞ்சாரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பு நீங்கள் பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. புதிய முடிவுகள் எடுக்கிறத அடுத்த காலகட்டத்திற்கு தள்ளி போடுங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக கவனிக்க வேண்டியது முக்கியம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க, மருத்துவரை அணுகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. வியாபாரம், வேலை அப்படின்னு அனைத்து விஷயத்திலையுமே நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு முடிவை எடுத்தாலும் அதற்கு எதிர்மாறான கருத்தை கொண்டிருக்கிறவங்க தங்களுடைய முடிவை மாற்ற செய்வாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தங்களுக்கு அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களே ஒவ்வொரு விஷயத்திலேக்கும் ஒவ்வொரு செயல்கள்லையும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத ஆய்வு செய்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி புது முயற்சிகள் உடனடியாக பலன் தராமல் இழுத்தடிக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. மேலும் சனி பகவான் வக்ரமாக தங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையுமே நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியமாகும். குழந்தைகளால் விரயம் ஏற்படலாம், அது மட்டும் இல்லாமல் மன கஷ்டமும் உண்டாகலாம். சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ரமாகி சஞ்சரிக்கிறதும் செவ்வாய் திருமண ஸ்தானத்தில் இருப்பதும் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழுபறி நிலையை குறிக்கிறதுங்க. குடும்பத்தினர் என்ன செய்தாலும் தங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாம தங்களுடைய முடிவுகளை குடும்பத்தினர் வரவேற்கவும் மாட்டாங்க. அப்படின்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் தங்களுக்கு ஏற்படலாம். தங்களுடைய உடல்நிலையிலையும் குடும்பத்தாரினுடைய உடல்நிலையிலையும் அதிலும் குறிப்பாக வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலையும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தற்காலிகமாக எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது போன்ற நெருக்கடிகள் இருந்தாலும் கூட வருமானத்திற்கு குறைவோ அல்லது பொருளாதார நெருக்கடியோ அல்லது தேவைகள் பூர்த்தி செய்வதில் சிக்கலோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்காது. பண தேவை அப்படிங்கிறது தேவைக்கு ஏற்ப பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் இந்த காலம் முழுவதும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சோதனை காலமாகவே இருந்தாலும் கூட வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஓரளவு அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஊர் அப்படி இல்லைனா வேறு மாநிலம் இல்லை வெளிநாடு வேலை முயற்சி செய்து
அடைந்தவங்களுக்கு இது மிக மிக ஒரு பொன்னான காலமாக இருக்க பெறப்போகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை நீண்ட காலமாக நிலுவையில் இருக்குது அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் தங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி புதிதாக வரக்கூடிய நபர்களாகட்டும் அல்லது நெருங்கிய உறவுகளாகட்டும், இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு ஆகட்டும், ப்ரமோஷன் ஆகட்டும், இல்லை உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஆகட்டும், இல்லை உங்களுடைய குடும்ப ரகசியங்கள் ஆகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் ஆகட்டும், இவர்களிடத்துல பெருமளவில் பகிர்ந்து கொள்ளாதீங்க. பெருமளவுன்னு சொல்கிறத விட சுத்தமாக பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சில பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தப்படுறீங்க. ஏன்னா கிரகங்கள் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னாலும் சில பல விஷயங்களில் வந்து உங்களுக்கே தெரியாத மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லையின் காரணமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்காதீங்க. யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஆலோசனை கேட்க வேண்டாம். அதே மாதிரி யாருக்கும் யாருக்காகவும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். வாக்குறுதி கொடுத்து அதுக்கப்புறம் பின்னாடி அதை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதற்கு ஆளாக்கிடும். அதனால் இந்த நேரத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்தை போடாதீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது யாருக்காகவும் எதற்காகவும் வந்து பணத்தை கடனாக கொடுக்கறதோ இல்லை நீங்கள் பணம் கடனாக வாங்குறதோ வந்து இந்த நேரத்தில் வேண்டாங்க. அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டு பண்ணும். இப்போ உங்களுக்கு உடனடியாக பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் சிறிது காலம் ஒரு வாரம் கழிச்சோ இல்லை சிறிது காலம் கழித்தோ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்திடும். அப்போ வந்து உங்களால் அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில பல விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பொருளாதார ரீதியாக அப்படின்னு பெரும்பாலும் சொல்லலாம். குறிப்பாக அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம், பண விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அது அப்படியே கரையக்கூடிய ஒரு காலகட்டங்க இது. அதனால பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதை விட ரொம்ப முக்கியம் செலவினங்கள் விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும். திட்டமிடுங்க, பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க, ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து செலவினங்கள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சேமிப்பு பனி போல கரைய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் உங்களால் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். ஏன்னா திடீர் பண பற்றாக்குறை அதிகபட்சமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் நெருக்கடி உருவாகலாம். உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாமல் போகலாம். அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் உஷாராக இருங்க. அதே மாதிரி அரசு தொடர்பாக நீங்கள் ஏதேனும் வேலை பார்க்கணும், வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை தேர்வு எழுதுறீங்க, அரசு தொடர்பாக ஏதேனும் வந்து சலுகைகள் எதிர்பார்க்குறீங்க, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அரசாங்க விஷயமா நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எதுவுமே சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றியாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண தடைகள் நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் யாருக்காவது திருமணமாகாமல் ரொம்ப நாள் இருக்கு, வரன் அமையல அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து நிவர்த்தி ஆகிடும். திருமண வரன் சுபிக்ஷமாக நடக்கும். திருமணத்தில் இருந்த அந்த தடைகள் அனைத்துமே முற்றிலுமாக விலகி உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய மனதுக்கும் ஏற்றவாறு கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் அமைய அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், அதிகப்படியான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். சில பேருக்கு வந்து மருத்துவமனைக்கே செல்லக்கூடிய நிலையும் உருவாகலாம். அதனால ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. சிறு உடல் உபாதை அப்படின்னா கூட உடனே மருத்துவர் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. உங்களுக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆசிரியர்கள், பெற்றோர்களுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தையும் பணியிடத்தையும் வந்து சரிசமமாக நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்வீங்க.
அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு நீங்கள் செயல்படுவது அவசியங்க. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையாக கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று. ஒருபுறம் உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் அது பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. உடனுக்குடன் அது விலகிடும் அப்படின்னு சொல்லலாம். பெரியவர்கள் மீது கொஞ்சம் அக்கறையாக இருப்பீங்க. பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது உங்களுக்கு பல வகையில நன்மையையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அக்கம் பக்கத்துல பேசுறீங்க பழகுறீங்க அப்படின்னா அதுல அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நெடுநாளைய தொழில்களை நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமா சிறு மகிழ்ச்சி உங்களுடைய மனதுக்குள்ள ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சில பல காரியங்கள் பெண்களுக்கு தடைபடலாம். கையில இருப்பு இல்லாம போகிறது ஒரு விதத்துல டென்ஷனும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருப்பது அவசியம். தங்களுடைய ஆரோக்கியத்திலையும் குழந்தைகள் மீது அதீத கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியம். அவர்கள் போக்குல கொஞ்சம் விட்டு பிடித்து நடந்து கொள்ளுங்க.